நண்பர்களே, வெல்கம் டு த சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மக்கா சோளம்லாம் நம்ம ஜெர்மினேஷனுக்காக வச்சுருந்தோம் இந்த டப்பாவில். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நிறைய இதில் இந்த ஜெர்மினேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இதை நம்மளோட இதில் நடலாம். நண்பர்களே, வெல்கம் டு த சேனல். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் இந்த கார்ன்லாம் ஜெர்மினேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம நட போகிறோம். இது நட்டு எப்படி வருது அப்படிங்கிறத அடுத்த இதில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு கண்டெய்னரில் காம்போஸ்ட்டும் நம்ம கொக்கோ பீட்டும் கலந்து வச்சுருக்கோம். அதில் தான் இந்த கார்னெல்லாம் நம்ம நட போகிறோம். வாங்க நடுவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இந்த மக்கா சோளத்தையும் நட்டாச்சு. இப்போது அடுத்தடுத்த வீடியோக்களில் இது எப்படி முளைச்சி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம பீர்க்கங்காலாமும் பாருங்கள், இதில் ஒன்று வெளில வந்துடுச்சு. இது இனிமேல் திறந்து வைக்கலான்னு பார்க்குறேன். அதுக்காக இங்கே ஒரு பாட்டிலை கட்டி தொங்க விட்ருக்கேன். மேபி காற்று அடிச்சதுன்னா இந்த சத்தத்துக்கு பறவை வராது. பட் இந்த ஈவினிங்கில் தரப்போம் நம்ம. நண்பர்களே, இங்கே பாருங்கள், நம்மளோட மக்காச்சோளம்லாம் நம்ம நட்டுருந்தோம். இது எல்லாமே இப்போது முளைச்சி வந்திருக்கு. பாருங்கள், 1 2 3 4 5 வந்திருக்கு. இதுலேயும் ஒரு 2 நட்டுருந்தோம். இதில் ஒன்று வெளில வந்துருச்சு. பார்ப்போம் இது அடுத்தடுத்து எப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் ஒரு 5, இதில் ஒரு 1 6 இருக்குது. இன்னும் 2 நமக்கு இலைகள் வெளியே வரல. இங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்றும், இதில் ஒன்று ஃப்ரண்ட்டில் இருக்கும் அதுவும். பட் ஓகே, இதெல்லாம் நமக்கு செடி வந்தாலே போதுமானது. நண்பர்களே, நம்மளோட மக்காச்சோளம்லாம் பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்து வந்துருச்சு. இது இன்னும் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நம்ம தொட்டிகளுக்கு மாற்றலாம். அதே மாதிரி இங்கே பின்னாடி இருக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா 2வதும் வந்திருக்கு. இதோட டம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பட்டு பரவாயில்ல. இதையும் நம்ம இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இதை நம்ம நடலாம். ஹலோ நண்பர்களே, இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆலப்பீனோ பெப்பர், அதில் பார்த்திங்கன்னா நமக்கு சில விதைகள்லாம் முளைப்பு விட்டுருக்கு. இதை எடுத்து நம்ம நடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சில்லி, அதாவது மிளகாலையும் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு முளைச்சிருக்குது. இது 2மே நம்ம டப்பா ரெடி பண்ணி இப்போ இதில் நடுவோம். இந்த புல்லட்டு சில்லியில் பார்த்திங்கன்னா இதில் எதுவும் வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த விதைகள்லாம் அந்த அளவுக்கு ஒரு முளைப்பு திறனோடு இருக்கிற மாதிரி தெரியல. கீழே இருக்கிற இந்த தக்காளியிலையும் அதுக்கப்புறம் எதுவுமே வரல. அதனால் இது 2த்தையும் எனக்கு தெரிஞ்ச டிஸ்கார்ட் தான் பண்ணோன்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு வேறு ஏதாவது விதைகளை நடுவோம். நம்ம இந்த 3 இந்த ஆலப்பீனோ, அதாவது சொல்கிற கேப்சிகம்ங்கிறத நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் நடுவோம். அதே மாதிரி இந்த பச்சை மிளகாலாமும் நம்ம இந்த ட்ரேயில் நடுவோம். நண்பர்களே, இங்கே பாருங்கள், ஃபைனலாக இந்த புல்லட் சில்லி அதுலேருந்து ஒன்று நமக்கு முளைச்சி வந்திருக்கு. மீதி எதுலேயுமே ஒன்றும் ஸ்ப்ரவுட் காணும். இதில் மட்டும்தான் நமக்கு முளைச்சி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஆலப்பீனோலையும் பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. இதையும் எடுத்து நம்ம இன்றைக்கி நட்டுருவோம். ஏன்னாக்கா நல்லா லென்த்தாக வேர் போயிட்டுருக்கு. ஸோ இது வளரணுன்னா இது நம்ம மண்ணில் நடணும். நண்பர்களே, இந்த மக்கா சோளம்லாம் பாருங்கள், இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. இதை நம்ம தொட்டிகளில் நட போகிறோம். பாருங்கள், இந்த மக்கா சோளத்தை நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் நட்டுருக்கோம். இது பக்கத்துலேயே ஒரு தக்காளி வேறு முளைச்சிருக்கு காம்போஸ்ட்லேருந்து. அதனால் அது பரவாயில்ல. அதே மாதிரி இன்னொன்று இங்கே இருக்குது. மீதி 3 அந்த பக்கம் நட்டுருக்கேன். அதை காட்டுறேன். ஏன்னா பிரித்து நட்டுருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒரு 2-3 பிளான்ட் சர்வை வச்சுனா கூட நம்ம வீட்டுக்கு தேவையான மக்காச்சோளம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம்.
மீதி 3 பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே இருக்குது, ரெண்டாவது இதில் நட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுற்றி கொஞ்சம் காஞ்ச இலையெல்லாம் இருக்குது, அதனால் பரவாயில்ல. இது மண் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான மண்ணாக இருக்குது, அதனால தான் 2 டிஃப்ரெண்ட்டான தொட்டியில் பிரித்து நட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ காஞ்சா மாதிரி தான் இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சு இது வரும். ஸோ இதெல்லாம் நம்ம நட்டாச்சு. இன்னும் வரும் வாரங்களில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நண்பர்களே, நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து இந்த மக்கா சோளம்லாம் நட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு செடியை கூட காணலை. எல்லாத்தையும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பறவை எடுத்துகிட்டு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, அந்த சைடு வந்து சிலலாம் நட்டிருந்தேன், அதில் வந்து சிலது இருக்குது. இந்த தொட்டியில் நட்டது பார்த்திங்கன்னா இது 2ம் அப்படியே இருக்குது. அதனால் சரி போயிட்டு போகுது, பறவைங்களுக்கு பாதி நமக்கு பாதி. ஏன்னா எப்படி நம்மக்கிட்ட இன்னும் விதைகள் இருக்குது, நம்ம வந்து அதுலேருந்து செடிகளை முளைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா விதைகளும் வந்து நல்ல வீரியமான விதைகளாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2 செடியும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப நன்றி நண்பர்களே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.